கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து சிகிச்சையில் இருந்து வந்த இளைஞர் மருத்துவமனையில் தப்பியோட்டம் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. கள்ளக்குறிச்சியில் சட்டவிரோதமாக விற்கப்பட்ட விஷச்சாராயம் அருந்தி பல்வேறு நோயாளிகள் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சிகிச்சையில் இருந்த இளைஞர் ஒருவர் தப்பியோடியிருக்கிறார். தப்பியோடிய இளைஞரை தேடும் பணியில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கார்த்திக். இளைஞர் தப்பியோடியதாக கூறப்படும் நிலையில் யார் அந்த இளைஞர், அவரை பிடிக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? அதாவது பத்மநாபன், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் வந்து நேற்று காலை முதல் இந்த விஷசாராயம் என்று சொல்லக்கூடிய கள்ளச்சாராயம் சுமார் 40 உயிரிழந்திருக்கிறார்கள். இதில் 100க்கும் மேற்பட்டவர்கள் இந்த சாராயத்தை பருகி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். இவர்கள் கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில தரப்பிருக்கக்கூடிய அனுமதிக்கப்பட்டு அவருக்கான சிகிச்சை வருகிறது. இந்த நிலையில கள்ளக்குறிச்சியை சேர்ந்த வாலிபர் ஒருவர் சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டு வந்திருக்கிறார். அப்போது உள்ளார் அனுமதிக்கப்பட்டுள்ள தன்னை விடுவிக்குமாறும் தான் தனக்கு ஒன்றும் ஆகவில்லை எனவும் கூறி கூச்சி ஏற்பட்டார். இந்த நிலையில் மருத்துவர்கள் செய்து அவருடைய படுக்கையில் எனினும் மருத்துவர்கள் திரும்ப அவர்களுக்கு தெரியாமல் மருத்துவமனையிலிருந்து தாமாக வெளியே சென்று சக்கர வாகனத்தில் சென்று விட்டார். இதனை அறிந்த மருத்துவர்கள் உடனடியாக மருத்துவமனை காவலரிடம் தகவல் தெரிவிக்கும் பட்சத்தில் ஊழியர்கள் தப்பி சென்ற நபர் யார் என்பது குறித்த விசாரணை நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக அவர் கருணாபுரம் பகுதியை சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. காவலர்கள் கள்ளக்குறிச்சி தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் தற்போது போலீசார் மருத்துவமனையிலிருந்து தப்பி சென்றவரை தீவிரமாக தேடி வருகின்றனர்.